ஹலோ வணக்கம். நாம் நிறைய பேருக்கு நவடேஸ் ஹார்ட் அட்டாக்கும் வருது. அதே நேரத்தில் ஜங்க் ஃபுட்டு, காரம், புளி இதெல்லாம் நிறைய இருக்கிற ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட்றதுனால அல்சர் மாதிரியும் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியும் வருதுண்டு. அதே நேரத்தில் சரியான எக்ஸசைஸ் இல்லாதனால ஷோல்டர் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் வருது. அதனால் எப்போவுமே இந்த செஸ்ட் பெயின்லேயோ இல்லை ஷோல்டர் பெயினில் ரைட்டா இல்லைன்னா பேக்கில் இல்லை கை ஃபுல்லாக இந்த லெஃப்ட் ஹேண்டை ஃபுல்லாக பெயின் இருந்ததுன்னா அது அலட்சியமாக விடாதீங்க. நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா அலட்சியமாக விடாதீங்க. இம்மிடியேட்டாக போய் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்கிறோங்க. சிம்பிள் இசிஜி வில் டூ ரைட்டா. அந்த இசிஜி எடுத்தாக்க இந்த பெயின் கார்டியாக் இஸ்கீமியாவா, ஏதாவது ரத்த ஓட்டம் அடப்பு இருக்குதா, இல்லை ஹார்ட் அட்டாக் வரப்போதான்றதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லையா இது வெறும் அசிடிட்டி ப்ராப்ளமா இல்லைன்னா ஷோல்டரில் இருக்கிற ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமா கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ரைட்டா. இது நீங்களாவே வெறும் இது நினச்சிக்கிட்டு ஒரு பேரஸ்டமால் டேப்லெட்டோ இல்லைன்னா வலி மாத்திரை போடுறதோ இல்லை தைலம் தடவுறதோ தடவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா, சப்போஸ் இது சிம்பிள் ப்ராப்ளமாக இருந்தால் நத்திங் டு பி வரிடு. ஆனால் இது ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா உயிருக்கே டேஞ்சர் ஆகிடும். அதனால் ஹார்ட் தான் இல்லையான்றது டாக்டர்ஸே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தே ஹாவ் டு டூ சம் இன்வெஸ்டிகேஷன். அதனால் சிம்பிள் இசிஜிலேயே ஓரளவுக்கு நாங்கள் அசஸ் பண்ணிட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதனால் செஸ்ட் பெயின், ஷோல்டர் பெயின், பேக் பெயின், இல்லை இந்த லெஃப்ட்டுக்கு ஹேண்ட் பெயின், இல்லை எரிச்சல், இது எது வந்தாலும் இமிடியேட்டாக போய் டாக்டர்கிட்ட காட்டிடுங்க. ஓகேங்களா?